ஊர்ல தரைப்பாலமும் தரைப்பாலம் தான் இருக்கு. இந்த தரைப்பாலத்துல என்ன பண்ணா வெள்ளம் அதிகமா போச்சுன்னா போக முடியாது. சில ஊர்ல நம்ம 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சுத்தி போற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம இந்த கான்செப்ட் ஸ்மார்ட் பிரிட்ஜ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு லிஃப்ட் வந்து எலிவேட் ஆகும். லிஃப்ட் ஆகுறப்ப என்ன ஆகும், நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் அப்ப அவங்க அதே யூஸ் பண்ணிருக்கோம். அது நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க சாயில் மேஷர் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த சாயில் மேஷர்லான இந்த இடத்துல தண்ணி படப்பட என்ன ஆகும் அப்படின்னா அது எலிவேட் ஆகும். நான் ஒரு லெவல் மார்க் பண்ணிடுறேன். இந்த லெவல்ல வந்தா எனக்கு ஒரு 45 டிகிரில ஆகும். எனக்கு ஓரளவு 90% கிட்ட வந்துச்சு அப்படின்னா இது 90% தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது வந்து எலிவேட் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் பெருசாக நமக்கு வந்து லெவல் அதோட மானிட்டர் லெவல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மேம் 600 900 45 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாய்ஸ்டர் லெவல் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம 45 அப்படின்னா இங்க இவ்வளவுக்கு வரும். இப்போ மிட் ஸ்டேஜ்ல வரும். எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டருக்கு க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த லெவல் வந்து நம்மளுக்கு கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து 90 40 அப்படின்னா மிட்டில் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆகும் மேலே வந்துட்டு. ஸோ இது வந்து இந்த சென்சார் என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டரோட லெவலை வந்து கன்சர்ட் பண்ணிட்டு அந்த சிக்னலை யாருக்கு பாஸ் பண்ணணும்னா இங்க ஆர்டினோ போர்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கோம். ஆக்சுவலா இந்த ஆர்டினோ போர்டு வந்து என்ன சொல்லுவோம்னா கண்ட்ரோல். அந்த நம்ம வந்து பிரெயின் மாதிரி நம்ம பிரெயின் என்ன பண்ணுவோம் எல்லாமே செஞ்சு நம்ம அதுதான் நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்கும். கை வந்து இதை எடுக்கணும், இதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்ட்டு. சேம் அதே மாதிரி தான் இந்த போர்டு வந்து என்ன பண்ணணும்னா இது ஒரு கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோல் வந்துட்டு இங்க இருந்து வர்ற சிக்னலை இதை அப்சர்வ் பண்ணி ரிட்டன் மற்ற இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸ்க்குமே ஒர்க்கை வந்து ஸ்பிளிட் பண்ணா அதோட ஒர்க்கை வந்து கரெக்டா அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டு இருக்கும். இது வந்து கண்ட்ரோல் போர்டு யூஎஸ்பி கேபிள் லிஃப்ட் அதாவது பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம 2 மோட்டார் நம்ம வச்சு யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து என்ன பண்ணா லிஃப்ட் பண்ணிடுது, அதாவது டைரக்ஷன் மூவ் பண்ணிடுது. அதுக்காக தான் செர்வோ மோட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் பாருங்க. ஆக்சுவலா 45 டிகிரிக்கு வரை அதாவது பாதி அளவு தெரிஞ்ச அப்படின்னா பாதி தூரம் தூக்கி இருந்திருக்கும். இப்போ நாங்கள் ஃபுல்லா விட்டதுனால என்னச்சுன்னா 90 டிகிரி கம்ப்ளீட்டா தூக்கி. சோ இது வந்து லிஃப்ட் பண்ணி வரும். இப்போ வந்து இப்போ தூத்துக்குடியில போன எல்லாம் ஒரு நம்ம இந்த மாதிரி பக்கம் வந்து மீட் பண்ணாங்க. ஸோ அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ரூரல் ஏரியாவில் கிராமத்துல சரி இப்போ நம்ம சென்னையில கூட அந்த மாதிரி நிறைய வந்து ரன்ஸ் போகிற மாதிரி பாலம். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த ஸ்மார்ட் பிரிட்ஜ் வந்து அப்படின்னு ரெண்டாவது இது வந்து வாட்டர் லெவல் மட்டும்தான் பார்த்து இதை அப்சர்வ் பண்ணுமா இல்லைன்னு கிடையாது. இப்போ மக்களையும் வந்து சேஃப்கார்ட் பண்ணுமா. இப்போ ஒரு ஃபேஸ்ல மொத்தமா இப்போ கூட அங்கங்க மக்கள் வந்து மாட்டேன் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க ஒரு இடத்துக்கு இது கோஆர்டினேட் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் லெவல் வர அது மேல போயிடும். ஸோ அவங்களை சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வேற ஏதாவது போயிடும். நம்ம ஒரே பிளேஸ்ல வந்துட்டு அவங்க வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். இந்த மாதிரி பாலம் வந்து அச்சு போகாம அதை எப்படி சேஃப்கார்ட் பண்றது, குறைஞ்ச பட்சத்துல அதாவது குறைஞ்ச அமௌண்ட் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து எப்படி நம்ம எஃபெக்டிவா பண்றதுன்ற விஷயத்தெல்லாம் ஸோ இதுல வந்து அதுல என்னென்ன மாடல் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம இந்த ரிட்டர்ன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாயில்